கேரள மாநிலம் காசர்கோட்டில் தேசிய நெடுஞ்சாலையில் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி சொல்ல கேட்கலாம். சிவசபாபதி, இதை அகற்றுவதற்கு அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கேரள மாநிலத்துல பாத்தீங்கன்னா கடந்த சில தினங்களா எல்லா மாவட்டத்திலையும் கனமழை பெஞ்சிட்டு வர்றதுனால ஆங்காங்கே வெள்ள நீர் வீடுகளுக்குள்ள புகுந்துருது. அதே மாதிரி நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. தற்பொழுது பாத்தீங்கன்னா காசர்கோடு மாவட்டத்தில் இருக்கிற சேர்கலா பெவின்சா சாலை தேசிய நெடுஞ்சாலை, இது NH 66 அப்படின்னு சொல்லப்படுற சாலை. இந்த சாலை பாத்தீங்கன்னா தற்பொழுது மேம்படுத்தப்பட்டு இந்த சைட்ல இருக்கிற அந்த இடத்தையும் புதிதாக மண், அதாவது சுவர் எழுப்பப்பட்டு அந்த இது செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த சுவர் பாத்தீங்கன்னா இந்த மழையினால பாத்தீங்கன்னா இந்த சுவர் தற்பொழுது இடிந்து விழுந்துருச்சு. இது மட்டும் இல்லாத இது அடிக்கடி, அதாவது போக்குவரத்து அதிகமான உள்ள பகுதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதுனால போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு வர்றதுனால இந்த மண் சரிவு தொடர்ந்து மண் சரிவு நடந்துகிட்டே இருக்கு. அதனால கீழே இருக்கிற மண்ணை அள்ளலாம் அப்படிங்கிற முயற்சி செய்த போது மேலும் மண் சரிவு பல இடங்கள்ல ஏற்பட்டதுனால தற்காலிகமா பாத்தீங்கன்னா இந்த மண் சரிவு கீழே கிடக்கிற மண் அள்றதை நிறுத்தி வச்சிருக்காங்க. மழை சிறிது குறைந்த பிறகுதான் இந்த இடத்தையெல்லாம் சரி செஞ்சு இந்த போக்குவரத்தை சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது அந்த NH நெடுஞ்சாலைத்துறையினுடைய ஒரு கருத்தாவே இருக்கு. விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி.